தேசம் முய்ய திருத்தொண்ட தொகை முற்படைத்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். பிள்ளைவாள் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி வல்லையவர் புராணக்கதை உலகறிய விதித்துரைத்த செல்வமலை குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. ஏர்கோன் கலிக்காம நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. முனையடுவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. தேற்றாயி விண்ணாகி நின்றாய் போற்றி. நீராமை ஆடன்னை கொண்டாய் போற்றி. ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி. ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி. ஆரங்கம் நாடேரமானாய் போற்றி. காட்டாகி எங்கும் கலந்தாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி. பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி. என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி. என் சிந்தை நீங்காய் இறைவா போற்றி. விண்ணும் நிலனும் நீரானாய் போற்றி. மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி. கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி. என்னாய் இலங்கை போன் தன்னை போற்றி. இறைவிரலால் வைத்து வந்த ஈசா போற்றி. பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி. பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி. கண்ணாய் உலகிற்கு நின்றாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. பறந்தாய் போற்றி. இனியை நான்காய் இறந்தாய் போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனாகிய ஆலவாய் சொக்கநாத பெருமான் எப்பட்ட தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள், சந்தான குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், 63 நாயன்மார்கள், இவர்கள்லாம் தான் நமக்கு குருமார்கள். இவர்களாலும் இன்றைய தினம் தேனி மாவட்டம் சில்வார்பட்டி என்ற அற்புதமான ஒரு பதி இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய குருபூசை திருநாள். அவர் யாருன்னா 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் ஏர்கோன் கலிக்காம நாயனார். இன்று அவருடைய நட்சத்திரம் ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரம். அவருடைய குருபூசை திருநாள நாங்கள் இங்கெல்லாம் எதுக்காக முன்னாடி வந்திருக்கோம்னா முனையடுவாருக்கு வந்திருக்கோம், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்திருக்கோம். இந்த முறை தான் ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய குருபூசைக்கு வந்திருக்கோம். ஐயா அவங்க 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து கலிக்காம நாயனாரோட குருபூசை திருநாள் நடந்தாங்க. 20 ஆண்டுகளாக நடக்கலை. இப்போ இருந்து நம்ம திரும்ப நம்ம நாயன்மார்களுடைய குருபூசையெல்லாம் நம்ம கொண்டாடணும். ஏன் நம்ம நாயன்மார்களுடைய குருபூசையை கொண்டாடணும்? மற்றவங்கெல்லாம் பிறந்த நாள் தானே கொண்டாடுறாங்க. அப்படின்னா நம்ம சைவ சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா பிறவாமையை கேட்கணும். அரைக்கிழமையார் என்ன கேட்டாங்க? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டே உடையனும் மறவாமை வேண்டும். இந்த பிறவாமை கேட்கிற சமயம்ங்கிறதுனால அவங்க என்னைக்கு இறைவனை போய் அடைஞ்சாங்களோ அந்த நாளை நம்ம குருபூசையா நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா நம்ம பல பிறவிகள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அது நமக்கு தெரியாது. ஒரு சுழற்சி மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்கும் பிறப்பு இறக்கும். அதான்
எல்லா பிறப்பும் பிறந்து சொல்றாங்கல்ல, தாவர சங்கமத்துள். தாவரம்னா அசையா பொருள், சங்கமம்னா அசையக்கூடிய பொருள். இந்த எல்லா பொருளும் பிறந்து பிறந்து இழைச்சி போயிட்டே பிறவி வேணாம் அப்படின்னு சொல்றதுனால நம்ம நாயன்மார்களும் பிறவாமையை விட்டு வீடு பேர் அடைஞ்சவங்க. வீடு பேர்னா இறைவனோட திருவடியை முக்தியை அடைந்தவர்கள். அதனால தான் அவருடைய குருபூசையை நம்ம கொண்டாடுறோம். இப்போ ஏயர்கோன் கலிக்காம நாயனார் யாருன்னா, சோழ நாட்டில் பெருமங்கலம், அந்த ஊருக்கு பேரே மங்கலம் பேர், திருப்பெருமங்கலம். ஆமாம். அந்த திருப்பெரும் மங்கலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலத்தில் மேலாளர் குலத்தில் அவதாரம் செய்தது தான் நம்மளுடைய ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அவருக்கு ஏயர்கோன் அப்படின்னு எதுக்கு பட்டம், எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, அது வந்து அவருடைய குடிப்பெயர். அவங்க நம்ம சேக்கிலார் குலத்தை சொல்லாட்டியும் குடிப்பெயரை சொல்றாரு. இப்போ நாவுக்கரசர் வேளாளர் தான், ஆனால் அவர் என்ன சொல்றாரு, குருப்பெயர் குடி அப்படின்னு அவங்களுக்கு அவங்க குலத்துக்கு ஒரு பெயர். அதுபோல சேக்கிலார் வேளாளர் தான், அவருக்கு என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு சேக்கிலார்ங்கிறது அவருடைய குடிப்பெயர். பேர் அருள்மொழி தேவர், ஆனால் சேக்கிலார்ங்கிறது அவருடைய குடிப்பெயர். அவர் குடிப்பெயர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதுபோல இந்த ஏயர்கோன் கலிக்காமன் நாயனாருக்கு ஏயர்கோன்ங்கிறது அவங்களோட குடிப்பெயர். அந்த ஏயர்கோன் எதுக்கு அவருக்கு பேர்னா, அவங்க அரசன்கிட்ட, சோழ அரசன்கிட்ட படைத்தளபதியாக சேனாதிபதியாக இருந்தவங்க. அந்த சேனாதிபதியா இருக்கவங்களுக்கு அரசன் கொடுக்குற பட்டம் தான் ஏயர்கோன். அவருடைய பேர் கலிக்காமன். பேர் என்னது? கலிக்காமன். அரசர் கொடுக்குற பட்டம் என்னது? ஏயர்கோன். அதனால ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அவர் அந்த பெருமங்கலக்குடியில இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டு வர்றாரு. அடியார்களிடத்தையும் ஆண்டவரிடத்திலையும் மிக்க அன்பு கொண்டார். இப்ப எப்படி நம்ம சில்வார்பட்டி அடியார்கள் அடியார்களிடத்தையும் ஆண்டவரிடத்தையும் அன்பு கொண்டவங்களோ, அது போல அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அடியார்களிடத்தும் ஆண்டவரிடத்தும் அன்பு செய்து தொண்டு செய்யக்கூடியவர். இந்த நம்ம கரூர் ஏகத்த நாயனார் வரலாறுல பார்த்தோம்னா, ஒரு அடியாரை பார்த்த உடனே என்ன செய்யணுமா, வேகமா கையை தலைக்கு மேல குப்பி நிறைத்து சென்று அவருடைய பாதத்துல விழுந்து பணிந்து எழுந்து அடியன் செய்ய வேண்டியது யாரும் கேட்கும். நம்மளாம் என்னைக்காவது கேட்டுக்கோமா? நம்ம நாயன்மார்கள் வரலாறா அதுதான் நம்ம கேட்கணும். எப்படி நம்ம வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நாயன்மார்களுடைய வரலாறை நம்ம கேட்கணும். இப்ப புறையிருள் இருட்டா இருக்கு, நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா யார் வந்தா தெரியும்? சூரியன் வந்தா தெரியும். புறையிருள் நிற்கிறது யாரு? சூரியன். இது போல நம்ம அகத்துக்குள்ள ஒரு இருள் இருக்கும், அதுதான் நமக்கு அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இருள். அந்த அறியாமைன்னு சொல்லக்கூடிய இருள் போகணும்னா பெரிய புராணம்ங்கிற சூரியன் அது வரணும். நம்ம கேட்கணும், அடியார்களுடைய வரலாறை கேட்டோம்னா நம்ம மனம் பக்குவப்படணும். அதுக்காக தான் நம்ம நாயன்மார்களோட வரலாறை நம்ம பேசணும், சிந்திக்கணும், அவரோட குருபூசையை கொண்டாடணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க அப்ப இருந்து வழிவழியா பண்ணியிருக்காங்க. நாங்க சென்னையில இருந்து வந்த காலத்துல எல்லாம் எனக்கு இங்க பாடப்பட்ட தலைமை இல்லையே, தேனி மாவட்டத்துல ஒரு நாயனார் கூட இங்க வரலையே. மதுரை, அந்த ஆப்பனூர், அந்த ஏடகம், அப்படி அப்படியே திருப்போணம் அப்படி போயிட்டாங்களே, நம்ம பகுதிக்கு எந்த நாயன்மாரும் வரலையே, ஒரு பாடல் பண்ற தலை கூட இல்லையே அப்படின்லாம் ஒரு கவலை இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப அந்த கவலையில மகிழ்ச்சியா இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, 63 ஒருத்தருக்கு கோயில் நம்ம சில்வார்பட்டியில இருக்கு, 4 ஒருத்தருக்கு கோயில் நம்ம சின்னமனூர்ல இருக்கு. அப்ப 2 நாயன்மார்களுக்கு நம்ம கோயில் கட்டியிருக்கோம் நம்ம தேனி மாவட்டத்தில். வாங்க, 2 அடியார்களுக்கு கோயில் கட்டியிருக்கோம். அங்க சின்னமனூர்ல மாணிக்கவாசருக்கு கோயில், இங்க சில்வார்பட்டியில முனையடுவாருக்கு கோயில். இப்படிலாம் நாயன்மார்களை வழிபடணும். ஏன்னா குருவருள் இருந்தாதான் நமக்கு திருவருள் கிடைக்கும். நம்மளுடைய முறையே என்னன்னா, குருவின் மூலமாக தான் போய் திருவை அடையணும். திருனா சிவபெருமான், குருனா நம்மளுக்கு
இருக்கக்கூடிய இப்போ நம்ம பார்த்தோமே 4 பெருமக்கள், சந்தான குறவர்கள், 63 நாயன்மார்கள், திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் தான் நமக்கு குரு வழிகாட்டணும், எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம அந்த அடியார்களோட வரலாறு நம்ம சிந்திக்கிறோம். இப்போ அந்த கடிக்காம நாயனார் வரலாறு நம்ம சிந்திக்க போறோம். இப்போ கடிக்காம நாயனாருடைய வரலாற்றுல தொடர்புடையவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் யாருன்னா யாருக்கா தெரியுமா? கடிக்காம நாயனாருடைய வரலாற்றுல தொடர்புடையவர் ஒரு நாயனார் இருக்கார். யாரு? வணக்கஞ்சாரர் இருக்காரு. சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்தார் அப்படின்னா, கைலாயத்துல இருந்தவர். கைலாயத்துல எப்படி இருந்தா நமக்கெல்லாம் தெரியும். சிவபெருமான் வந்து ஒரு காலத்துல நல்லா அலங்காரம் பண்ணி ஆடியில பார்க்கும்போது அவருடைய தோற்றம் அவருக்கே ரொம்ப சுந்தரமா இருந்ததுனால சுந்தரா வருகன்னாரு. அந்த ஆடியில இருந்து எழுந்து வந்த உருவம் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருக்கு அருகாமையில இருந்து திருநீற்று கோயிலை தாக்கி கொண்டிருக்கு. திருநீர் இருக்குல்ல, நமக்கு திருநீர் தான் சாதனம். அந்த திருநீற்று கோயிலை வந்து தாங்கி இருப்பார். திருநீர் கோயில், திருமுறை கோயில், அடியாரெல்லாம் நடமாடும் கோயில், இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த திருநீற்று கோயிலை தாங்கி கொண்டிருக்கவர் தான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். ஒரு நாள் அவர் தோட்டத்துக்கு போய் மலர்களை பறித்து கொண்டு வந்து எப்பவுமே மலர் மாலை கட்டி வந்து சாமிக்கு சிவபெருமானுக்கு போடுவாங்க. இடத்துல அவருடைய மணி. அதுக்கப்புறம் திருநீர் கோயிலை தாங்கி இருப்பார். ஒரு நாள் அந்தாண்டத்துக்கு போகும்போது இந்த உமையம்மையோட சேடி பெண்கள் 20 கமலினி அணிந்து தேய்கள் அவங்க 2 பேரும் வந்து அவங்களும் மலர் பறிக்க வராங்க. அவங்க மலர் பறித்து மாலையாக கொடுத்து உமையம்மைக்கு போடுவாங்க அம்பாளுக்கு. அப்ப சாமி என்ன செய்யறாருன்னா இவங்களை வந்து விரும்பி பார்க்க வைக்கிறார். இந்த பெண்கள் 2 பேர் வந்தாங்கல்ல, உமையம்மையோட தோழி பெண்கள், இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றாருல, இவங்க 2 பேரையும் பார்க்க வைக்கிறாரு. அவர் தான் பார்க்க வைக்கிறார். அவர் இல்லாம எதுவுமே நடக்காது. அவனன்றி ஒரு அணுவும் கிடையாது. அப்ப பார்க்க வைக்கிறாரு. பார்த்தோன்னே இவர் வந்து என்ன நம்ம வந்த வேலை மலர் பறிக்கத்தானே, நம்ம எப்படி பார்த்துக்கவேன்னு சொல்லிட்டு உடனே மலரை எடுத்துக்கிட்டு வந்து மாலையாக கொடுத்து வந்து சாமிக்கு அனுப்பிக்கிறார். இவர் கேட்கிறார், சுந்தரா நந்தவனத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார். இவர் சொல்றார், நந்தவனத்துல அம்மையோட பெண்கள் வந்தாங்க, சேட்டு பெண்கள் பார்த்தேன். அப்படியா, நீ பூனவுக்குள்ள போய் பிறந்து அவங்களெல்லாம் திருமணம் பண்ணி நீ கைலாயத்துக்கு வந்தா போதும் அப்படின்றார். இப்ப நாமெல்லாம் எங்க இருக்கோம்? கீழே இருக்கோம். நம்மளாம் எங்க போனுங்கிறோம்? மேல போனுங்கிறோம். அவர் மேலே இருந்தவர், அவரை கீழே இருந்தா அவர் மனம் என்ன பாடுபடும்? சொல்றாரு, அடியே மானுடமாக மயக்கக்கூடிய வேலையில என்னை வந்து தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த திருநாவலூர்ல வந்து சடையனார் இசைஞானியார் அப்படின்றவங்களுக்கு வந்து மகனா பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து நரசிங்க முனையரால தத்தெடுக்கப்பட்டு அந்த நாட்டு மன்னன் வளர்றாரு. அவருக்கு திருமணம்லாம் தடுத்தாட்கொண்டது, புட்டாப்பரை சொல்லி அலங்காடுறது இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் திருவாரூர்ல வந்து பறவை நாச்சியார திருமணம் பண்றாரு. பறவை நாச்சியார திருமணம் பண்ணி நான் வட்டி கொடுத்து போறீங்களா? இப்ப அந்த திருநாவலூர்ல வந்து அவதாரம் பண்ணி நரசிங்க முனையரேர் அப்படின்ற ஒரு அரசனால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு திருமணத்தன்று வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு பித்தா என்று 7ஆம் திருமுறை பாடுறாரு. இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். அப்புறம் திருவாரூர்ல வந்து பறவை நாச்சியார் அந்த மேல பார்த்தாருல, மேல கைலாயத்துல 2 பெண்கள் கமலினி அணிந்து தேய்கள். அதுல ஒரு அம்மா வந்து கமலினி வந்து திருவாரூர்ல பறவை நாச்சியாராக பிறந்து உருத்திர கடிகையர் அப்படின்ற ஒரு குலத்துல பிறந்து வந்து இருக்காங்க. அவங்கள வந்து திருவாரூர் கோயிலுக்கு செல்லும் பொழுது பார்த்து திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே சாமி போட்ட அப்ப திருமணம் சாமி என்ன பண்றாரு, அடியாரோட கனவுல போய் பறவை நாச்சியார திருமணம் பண்ணி வைக்க சொல்றாரு. திருமணம் நடந்து இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவரை எதுக்காக சாமி புலவுக்கு அனுப்புறாரு அப்படின்னா, அடியார்களை பாடணும் அப்படின்னு குருகுல சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே ஆண்டவனை தான் பாடுறாங்க.
பாடலாம். மேல பார்த்த பெண்கள்ல ஒரு அம்மா தான் பறவை நாச்சியார். அவங்கள இவர் விரும்பி பார்க்கிறாரு. அந்த அம்மா ஏற்கனவே மேல விரும்பி பார்த்தவங்க, அதனால திருப்பி உலகத்துல அடியார்கள் சொல்லி திருமணம் பண்ணி வைக்கிறாரு. இப்படியே இவங்க வாழ்ந்து கொண்டு வரும்போது நிறைய அவங்க வரலாற்று சம்பவங்கள் நிறைய இருக்கு. ஒரு நாள் திருக்கோயிலுக்கு போகும்போது அங்க விரண்மீண்ட நாயனார் இருக்காரு. அவர் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்யறாருன்னா, திருவாரூர் கோயில்ல தேவாசிரிய மண்டபம் இருக்கு, திருக்காவூர்ல. அதுல இப்படி அடியார்கள்லாம் ஒரு கூட்டமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்யறாருன்னா, அடியார்களை வணங்குறதுதானே நம்மளுடைய மரபு முறை, இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். இவர் என்ன செய்யறாரு, புறத்துல வணங்கல, அகத்துக்குள்ள அடியார்கள் நடுவில் இருக்கும்போது என்ன ஆகும், அகத்திலேயே வணங்கிட்டு கோயிலுக்கு போய் திருவாரூர் பெருமான வழிபட போயிட்டாரு. இந்த விரண்மீண்டர் இருக்கார் இல்லையா கூட்டத்துல, அவர் பார்த்தாரு இந்த அடியார்களை வணங்காம இந்த போராட சுந்தரன் இவனை போய் ஆட்கொண்டு இருக்காரு. அவர் சாமி அடியார்களை வணங்க தெரியாத சுந்தரனும் பிறகு சிவபெருமானும் பிறகு ரெண்டு பேருமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். சாமி சொன்னாரா, அந்த கோபமா இருக்காரு விரண்மீண்டர், அடியார்கள்லாம் கோபமா இருக்காங்க, போய் முதல்ல அவங்கள வணங்கிட்டு வரணும் அப்படின்னு பாடல். அதான் தில்லைப்பால் அந்தரதம் அடியாருக்கும் அடியேன், அடியார்களை தான் முதல்ல பாடணும். அதுக்காக தான் அவங்க ரொம்ப அனுப்பியிருக்காரு. அதான் அந்த முதல்ல பாட்டம்ல, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை, ஈசனோட அடியாரோட பெருமையினை எல்லாரும் தொலையெடுத்து தேசம் உயர் திருத்தொண்ட தொகை முற்படுத்த திருவாரூர். திருத்தொண்ட தொகை நமக்கு கொடுப்பதற்காக தான் அவர் அவ்வளவு பெரியாடுறார். அந்த திருத்தொண்ட தொகை பாட்டாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன செய்யறாரு, பல தாங்களுக்கு யாத்திரையா போகும்போது திருவற்றியூர் போறாரு. திருவற்றியூர் போகும்போது அங்க சங்கிலி நாச்சியார்னு அந்த மேல பார்த்த பெண்ல இன்னொரு பெண் அணிதிரை கமலினி பார்த்தால, கமலினி தான் திருவாரூர்ல பறவை நாச்சியார் இருந்து அந்த அம்மாவை திருமணம் பண்ணிட்டாரு. இன்னொரு அம்மா இருக்குல்ல, விரும்பி பார்த்தாருல, அந்த அம்மா எங்க இருக்குன்னா திருவற்றியூர்ல இருக்கு. இவர் பல காலங்களும் வழிபட்டு திருவற்றியூர் போறாரு. திருவற்றியூர் போனா இந்த கொஞ்சமா தொடர்பு பார்த்தது அந்த அம்மாவை அங்க பாக்குறாரு. அந்த அம்மா திருவற்றியூர்ல கனிமாடத்துல இருந்து பூ தொடுத்து கொடுக்கும்போது, அந்த திரை விலைக்கு பூவை கொடுக்கும்போது இவர் கரெக்டா போய் அந்த பார்த்தாங்க. பார்த்தோன்னே இவருக்கு அந்த அம்மா சரி திருமணம் பண்ணணும் அப்படின்னோடனே யார் என்ன விசாரிக்கும் போது இந்த அம்மா கனிமாடத்தில் இருக்காங்க, சிவபெருமானத்துக்கு செய்யறாங்க. சிவபெருமான அடியாரு இல்லை, நம்ம பெண்கள்லாம் மார்கழியில் பார்த்தீங்கன்னா சிவன் அடியாருக்கு தான் கணவனா வரணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா, அடியார்களுக்கு தொகுதி செய்யணும், அடியாரே கணவனா வந்துட்டா ரொம்ப எளிமையான வேலையாயிடுச்சு. அதனாலதான் நம்ம சைவத்துல அப்படி பெண்கள்லாம் மார்கழி நீராட்டத்துல பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதுபோல இந்த அம்மாவை பத்தி கேள்விப்பட்டு இந்த அம்மாவை திருமணம் பண்ணி வைக்க சொல்லி யார்கிட்ட போயிருக்காரு, திருவொற்றியூர். திருவொற்றியூர்ல பணப்பக்கநாதர் இருக்காரு. திருவொற்றியூர் அற்புதமான கோயில், வடிவுடையம்மன் உடனுரை பணப்பக்கநாதர். அவர்கிட்ட போய் அங்க 27 நட்சத்திரங்களுக்கும் தனி கோயில் இருக்கு. அதெல்லாம் நீங்க சென்னை போனீங்கன்னா போய் பாருங்க. இந்த அம்மாவை திருமணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கிறார் சாமிகிட்ட. சாமியும் அடியாரோட கணக்குல போய் சொல்லிட்டாரு, இந்த சங்கிலியை சுந்தரருக்கு திருமணம் பண்ணி வைங்க. இவர் என்ன செய்யறாரு, உள்ள போய் கருவறையில நான் சங்கிலி அம்மா என்ன சொல்லிடுச்சு, இவர் ஏற்கனவே திருவாரூர்ல திருமணம் ஆனவர், நம்ம எப்ப வேணா விட்டுட்டு திருவாரூருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், அப்பதான் இந்த திருமணம் நடக்கும்னு சொல்லிடுச்சு. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, கருவறையில போய் சாமி கிட்ட நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க போறேன், இந்த அம்மாவுக்கு என்னென்ன வேலை பண்ணியிருக்காரு பாருங்க, இந்த அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க போறேன், நீ என்ன பண்ற, கருவறையில இருக்காத, நீ போய் மகிழ மரத்தடியில போய் இருக்க. அந்த திருவொற்றியூர்ல மகிழ மரம் தான் தலைவருஷம், அங்க போய் இருக்க, நான் இங்க சத்தியம் பண்ணி கொடுக்க போறேன். இவருக்கே தெரியும் திருவாரூர் பெருமாள் நமக்கு இருக்க முடியாது, நம்ம எப்படியாவது போயிடுவோம். ஆனா அந்த அம்மா சத்தியம் பண்ணி கேட்குது, நம்ம சத்தியம் பண்ணி கொடுக்குறோம், வேற வழி இல்லை. அப்ப சாமிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணக்கூடாது, நீ கருவறையில இருக்காம நீ போய் மகிழ மரத்தடியில இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு.
இருப்பாரா? சங்கிலி நாச்சியார் கனவுல போய் நீ மகிழ மரத்தடியில சத்தியம் பண்ணி கேளு, கருவறையில சத்தியம் பண்ணி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ மறுநாள் இந்த அம்மா வந்தாலே சொல்லிச்சு, கருவறையில சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டாம், நீங்க மகிழ மரத்தடியில என்னை பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்பதான் திருமணம் நடக்கும்னு சொல்லிடுச்சு. இவருக்கு வேற ஒன்றும் வழி தெரியல. சரின்னு மகிழ மரத்தடியில சத்தியம் பண்ணி கொடுத்து திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்து சில நாள் அங்கே இருக்காரு. இருக்கும் பொழுது இந்த திருவாரூர்ல திருவாதிரை மிக சிறப்பாக நடக்கும். திருவாதிரை தேரெல்லாம் அப்படியே ரொம்ப சிறப்பாக வணக்கத்தில் வருது. ஐயோ, நம்ம ஆரூர் பெருமானை பிரிஞ்சுங்க இருக்கமே, ஆரூர் பெருமான் எப்படி தேரில் வருவார், அதை நம்ம பார்க்காம நம்ம இங்கே இருக்கமே அப்படின்னு இவருக்கு தேர் இப்போ சாமி கருவறையில் இருக்கிறாரு, தேரில் எதுக்கு வராது? சாமி வீதி உலா வர்றாருன்னா நம்மெல்லாம் அவசியம் போய் பார்க்கணும். தேரில் வர்றாருன்னா போய் பார்க்கணும். ஏன் வீதி உலா வர்றாரு, தேரில் வர்றாருன்னா நிறைய முடியாதவங்க இருப்பாங்க, வயதானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, குழந்தைங்க, இந்த தீட்டு அந்த காரியத்தினால உள்ள வர முடியாதவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அருள் செய்யும் பொழுது தான் சாமி வருவார். அப்படி வரும்போது நம்ம அவரெல்லாம் தரிசனம் பண்ணணும். அப்படி வரும்போது நம்ம பார்க்காம தான் மிகப்பெரிய பாவம். இவருக்கு நினைக்கிறாரு, சாமி தேரில் வருவார், கரவை நாச்சியார் முன்னாடியவங்க எல்லாம் நடனம் ஆடி வருவாங்க, அற்புதமா இருக்கணும் அந்த திருவாதிரை நாள், நம்ம இப்படி இங்கே இருக்கமே, நம்ம எப்படியாவது நம்ம திருவாரூருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, கிளம்பிட்டாரு. கிளம்புனோடனே இந்த திருவொற்றியூரோட எல்லையை தாண்டினோடனே 2 பேரும் அவருக்கு தெரியல. சாமியை தான் யார் தவறு செஞ்சாலும் தண்டனை கொடுப்பாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு நண்பர் தான், நண்பராக இருந்தாலும் அவருக்கும் தண்டனை உண்டு. 2 கண்ணும் தெரியல. அப்படியே எங்க வர்றாருன்னா காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு. காஞ்சிபுரத்துல அவருக்கு காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதர்கிட்ட பதிகமான ஆலம்தான் அப்படின்ற அதிகம் நம்ம அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆலம்தான் அமுது செய்தானை, ஆதியை அமரர் தொழுதேற்றும் சீலம்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை, ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் எத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பனன்மானை காண கண்டடியேன் பெற்றவாறே நறு காஞ்சிபுரத்துல இடது கண்டு அவருக்கு கிடைச்சது. அப்படியே ஒரு கண்டோட வர்றாரு. எங்க வர்றாருன்னா திருவாரூர் வர்றாரு. திருவாரூர் திருவாரூர் தியாகராஜ பெருமான பாடல் நீலா அடிமை அப்படிங்கிற பாடல். இந்த 2 பாடலும் நம்ம கண்ணு சரி வேற தெரியல அப்படின்னால இன்னும் நம்ம அடியார் மக்கள்லாம் பாடுறாங்க, பலன் கிடைக்குது அப்படின்னு உறுதியா நம்புறாங்க, செய்யறாங்க, சொல்றாங்க. இப்ப நம்ம மீளா அடிமை அப்படிங்கிற பாடலை நம்ம முகன் பாடுவாங்க. அடிமை உமக்கே முகத்த மிக
அப்படின்னு பாடணுன்னே வலது கண்ணும் அவருக்கு தெரியுது. இப்போ 2 கண்ணும் தெரியுது. இப்போ என்ன செய்கிறாரு? பறவை நாச்சியார் வீட்டுக்கு போக முடியாது. ஏன் போக முடியாது? செய்தி வந்துருச்சு, சன்னி நாச்சியார் அங்கே திருவொற்றியூரில் திருமணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற செய்தி யாருக்கு வந்துருச்சு? பறவை நாச்சியாருக்கு வந்துருச்சு. அதனால அம்மா ரொம்ப கோபமாக இருக்குது. அவர் கூட வர பரிசனங்கள் அடியார்களையே உள்ள விடலை. அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அம்மா ரொம்ப கோபமாக இருக்குது, நம்ம யாருமே அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவார்? நமக்கு என்ன வேணுமோ யார்கிட்ட போய் கேட்கணும்? அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அது இவருக்கு வேற நண்பர் வேற. இவர் என்ன பண்ணுவார்? போய் சாமி இப்படி பறவை நாச்சியார் வந்து கோபமாக இருக்காங்க, அந்த கோபத்தை அந்த உடலை நீ தான் தீர்த்து வைக்கணும். நான் இப்போ பறவை நாச்சியாரோட இல்லத்துக்கு நான் இப்போ போகணும் அப்படின்னு சொன்னோடனே சாமி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அந்தனரா ஒரு போலீஸ் வாசரியார் மாதிரி ஒரு இடத்துல போகிறார். நண்பனுக்காக எங்கே போகிறாரு? பறவை நாச்சியார்கிட்ட தூது போகிறார். திருவாரூர் வீதிகளில் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அந்த பரம்பொருள் தன்னோட தோழன் குதிரனுக்காக நடந்து போறார். போய் பறவை நாச்சியார்கிட்ட போய் சமாதானம் பேசுறது. அந்த அம்மா அவர் பேரை சொல்லி இங்கே யாருமே வரக்கூடாது, சென்று விடுக்கல் இருக்கு, ரொம்ப கோபமா இருக்கு. இவர் திரும்பி வந்துட்டார். இவர் கோயிலே இருக்கார். எப்படியாவது சமாதானம் பண்ணிட்டு வந்துருவாரு, நம்ம போகலான்னு இருக்கார். இவர் திரும்ப தோல்வியோட வர்றார். வந்து அம்மா வந்து உன்னோட பேச்சையே எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்றாரு. என்ன நீ போய் அப்படி வருவ தோல்வி அடைஞ்சு அப்படின்னு ஒரு திட்டுறாரு. சரி, இப்போ என்ன செய்யறாரு? திரும்ப 2வது முறை போறார். 2வது முறை எப்படி போறாருன்னா, அவர் எப்படி உண்மையான தோட்டத்தில் போவார், கங்கை நீர் தழும்பி சிந்துதான் திருவாரூர் அவ்வளோ வேகமாக போறாரு. ஏன்னா அவர் திட்டாருங்க, நீ போய் என்ன சமாதானம் பண்ணாமல் வந்துருக்க, நீ சமாதானம் பண்ணிட்டு வருவேன்னு நான் நினச்சேன் அப்படின்றதுனால தேவாதி தேவர்கள் கூட்டத்தோட எல்லாம் யாருமே எங்கள் கைலாயத்தில் இல்லை, எல்லாம் அவர் கூட வந்து போகிறாங்க திருவாரூர் வீதியில். இவரும் போகிறார். அவர் பாத தாமரைகள் வந்து திருவாரூர் வீதிகளில் பதிந்து 2 முறை போய் வரார். போனோடனே இவர் பார்த்து சொன்னம்மா சாமியே வந்திருக்காரு அப்படின்னா யாரு மன்னிக்காம இருக்க முடியுமா? நீங்களே வந்த பிறகு எனக்கு என்ன சரி அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி சாமியோட பாதத்தில் வந்து சம்மதிக்கிறாங்க. இவர் திரும்ப வந்து அம்மாவோட உடல் தீர்த்து கோபம் நீங்கள் போகலாம் அப்படின்னோடனே இவர் திரும்ப போய் பறவை நாச்சியாரோட இல்லத்துக்கு போய் அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க. இப்படி இந்த செய்தியை வந்து இது வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரோட வரலாறு. இந்த செய்தியை வந்து யார் கேள்விப்படுறாங்கன்னா, இந்த கலிக்காம நாயனார் இப்போ பார்த்தோமே, ஏர்கோன் கலிக்காம நாயனார், அவர் வந்து படைத்தளபதியாக இருக்கக்கூடியவர். இவர் வந்து கேள்விப்படுறாரு. என்ன ஒரு தைரியம் இருந்தா, என்ன ஒரு துணிச்சல் இருந்தா, போயும் ஒரு பெண்கிட்ட போய் தூது அனுப்பியிருப்பாங்க சுந்தரன். ரொம்ப அவருக்கு போகும். யாருக்கு? கலிக்காமனார். ஏன் கலிக்காமனாருக்கு மிகுந்த கோபம். யார் மேலதான்? சுந்தரமூர்த்தி நாயனார் மேல மிகுந்த கோபமா இருக்காரு. இவரை போய் அவர் ஆட்கொண்டிருக்காரே, இவர் போய் அவரை ஒரு பெண்பான அது 2 முறை இந்த மாதிரி தூது அனுப்பியிருக்காரே அப்படின்னா, இந்த மாதிரி இதை கேள்விப்பட்டு இன்னும் என் உயிர் போகாம இருக்கே, சாமியை தூது அனுப்புறதை கேள்விப்பட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு மிக வருந்துறார். வருந்தோடனே அப்ப சாமிகிட்ட போய் சொல்றாரு. இவர் என்ன செய்யறாரு? இவருக்கு இந்த வருத்தப்படுறாருல ஏர்கோன் கலிக்காம நாயனாரு, அவருக்கு சூளை நோயை கொடுத்தாரு. திருநாவுக்கரசருக்காக கொடுத்ததாக நியாயம். அவர் நம்ம சமயத்தை விட்டுட்டு மாட்டு சமயத்துக்கு போயிட்டாரு. இங்க அக்கா வந்து தொடர்ந்து இளங்கவதியார் விண்ணப்பம் வச்சு சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்றாரு. இவருக்கு கொடுக்கலாமா?
இவர் உங்கள் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு சாமி மேல. சாமியை தூது அனுப்புனதுனால தானே அவர் கோபமா இருக்காரு. இவருக்கே சூழல் நோய் கொடுக்குறாரு. சுந்தரமுத்தினார் கோபமா இருக்காரு இல்லையா? இவருக்கு சூழல் நோய்க்கு சாமிக்கு ரொம்ப சம்மந்தம் போல இருக்கு. சூழல் நோய் கொடுத்து ஆட்கொள்வார் போல இருக்கு. சூழல் நோய் வந்து அவருக்கு ஏகமன் கலிக்காம நாயனாருக்கு முடியல. அவசரத்துல என்னென்ன பாட்டு பாடாரு. சுற்றாயினாரு அளந்தே அடியே என்னால முடியல எவ்வளவு சொல்றாரு. அது மாதிரி இவருக்கும் சூழல் நோய்னா வயிறு வலி. வயிறை வந்து கொடையுது. அவரால் நிற்க முடியல, உருள்றாரு. பல வைத்தியங்கள் செஞ்சிடல. சாமிகிட்ட போய் எனக்கு என்னப்பா இப்படி சூழல் நோய் கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, உன்னோட சூழல் நோயை சுந்தரமூர்த்தி வந்தாதான் தீர்ந்துட்டார். ஏற்கனவே அவர் மேல ஒரு கோபம் பார்த்தார். அப்ப இவருக்கு சேட்டை தானே. இவர் என்னது சூழல் நோயை சுந்தரம் நிறுத்திக்கணுமா அப்படின்னு இவருக்கு என்ன சாமி பிடிச்சிருக்காரு. நாங்கள் வழி வழியா எங்க அப்பா எங்க தாத்தா எங்க பரம்பரையே நாங்கள் உன்னோட அடிமையா உன்கிட்ட தொண்டு செய்யறோம். இப்படி சூழல் நோயை கொடுத்து சுந்தரம் நிறுத்திக்கணும்னு சொல்றியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு. இது மட்டும் இல்லாம ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் கடற்கரை போய் இந்த கலிக்காம நாயனார் கோபமா இருக்காரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? சுந்தரருக்கு. இப்படி ஒரு அடியார், ஒரு நல்ல அடியார் வந்து நம்ம மேல கோபமா இருக்காரு, இது எப்படியாவது நம்ம சமாதானமா பண்ணணும், அவர் கோபத்தை நம்ம தீர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவர் சொல்றாரு, அங்க சூழல் நோயை கொடுத்துருவேன், நீ போய் தான் தீர்க்கணும், சூழல் நோய் வந்துருச்சு, நீ போய் தீர்த்து வைன்னு சொல்லிட்டார். இவர் வர்றார், கிளம்பி வர்றார். இப்ப இவர் வர்றாருங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருச்சு கலிக்காம நாயனாருக்கு. சரி, அவர் வந்தா என்னோட சூழல்களை தீர்க்கணும்னு சொல்லிட்டு உழைப்பால் எடுத்தார். வயிற்று ஒரே வயிற்றை சுற்றி குடம்லாம் சரித்து வந்துச்சு, உயிரை விட்டார். அந்த பெண்பால் தூது அனுப்புற சுந்தரை வந்து என்னோட சூழலை தீர்க்கவே வேணாம், என் உயிரே போனால் போ அப்படின்னு சொல்லி உயிரை விட்டார். இப்ப இவர் வந்துட்டார். சுந்தரர் வந்து எங்க வந்துட்டாரு? வாசலுக்கு வந்துட்டார். இப்ப இந்த அம்மா இருக்குல்ல, சுந்தரமூர்த்தி நாயன் கலிக்காம நாயனோட மனைவி, அவங்க பேருங்கெல்லாம் வரல. அந்த அம்மா கணவனார் போன வழியிலே நம்மளும் போயிடலாம், உயிரை விட்டுலான்னு முடிவு பண்ணிருச்சு. முடிவு பண்ணி இருக்கும் போது வாசலுக்கு வந்துட்டாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் வாசலுக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டோடனே இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, ஒரு அடியார் வந்திருக்கும் போது அவரை வரவேற்காம நம்ம இருக்கக்கூடாது. இவரை ஒரு அறையில இந்த கலிக்காமரை வச்சுட்டு பரிசனங்களோட வந்து அவரை வரவேற்று பூர்வ மரியாதையெல்லாம் அவருக்கு கொடுத்து பாத பூஜையெல்லாம் பண்ணி இடத்துக்கு அழைத்து வந்து உட்கார. அப்ப இவர் பார்க்கிறாரு, எங்க கலிக்காமரைங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவரு இவங்க சொல்லலை. நம்ம பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி துக்க நிகழ்ச்சியெல்லாம் சொன்னாங்கன்னே வராது. புறமை மங்களம் தான் பெரிய புராணத்துல. அது மாதிரி அப்பூதியடிகளோட இல்லத்துல போய் திருநாவுக்கரசர் உணவு எடுத்துக்க போகும்போது எங்க மூத்த திருநாவுக்கரசர் அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவரை தான் சொல்வார், இப்போது அவன் இங்கு உதவான். இந்த வார்த்தையே பெரிய புராணத்துல 2 இடத்துல வரும். இன்னொருத்தர் யார் சொல்லுவார்னா சிறுத்தொண்டர் சொல்லுவார். சிறுத்தொண்டரோட பிள்ளையதான் கறி சமைச்சு இலையில வச்சிருப்பாரு. எங்க உன் மகனை கூப்பிடு, நான் தனியா சாப்பிட மாட்டேன், கூப்பிடு அப்படின்னோடனே அப்பயே அவரை தான் சொல்லுவார், இப்போது அவன் இங்கு உதவான். இந்த மங்களமான துக்கத்தை கூட மங்களமாக தான் சொல்லுவாங்க நம்ம பெரிய புராணத்துல. எங்கனையுமே இந்த மாதிரி சொல்றதே இல்லை. அது மாதிரி இவர் சொல்றாரு, இருக்காரு இல்லை அப்படின்னு சொன்னாலே இவருக்கு ஒரு தடுமாற்றம் வருது. இது ஏதோ ஒரு இதா இருக்கே, அவர் வந்து எப்படினாலும் ஒரு அடியார் வர்றாருன்னா கோபமா இருந்தா வந்து வரவேற்பாங்கல்ல, வரலையே அப்படின்ட்டு எங்க நீங்க சொல்லுங்க உண்மையோட. அதுக்கு மேல உங்களால சொல்லாம இருக்க முடியல. அப்ப அவர் அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க. அவர் வந்து குடல் சரிந்து அப்படியே உயிர் போன நிலையில இருக்கார். இவர் பார்க்கிறார், இப்படி ஒரு நல்ல அடியாரோட உயிர் போறதுக்கு நான் காரணம் ஆயிட்டனே,
இந்த உயிர் தேவையா? உடைவாள் எடுத்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் வயிற்றுல குத்தி சாமி போறாரு. சாமி வந்து தடுத்துல இருந்தார். நிறுத்தி இவருக்கும் கலிக்காமருக்கும் உயிர் கொடுத்தார். கலிக்காமர் எழுந்துட்டாரு. இப்ப வந்து சுந்தரர் வந்து கலிக்காமரோட பாதத்துல விழுந்து வணங்குறார். கலிக்காமர் இவரோட பாதத்துல விழுந்து வணங்குறார். இருவரோட கோபமும் தீர்ந்தது. ரெண்டு பேரும் கட்டி தழுவி அப்புறம் திருப்பூர்னு பக்கத்துல நந்தனாரை ஆட்கொண்டலாம். நந்தனாருக்காக வழிவிட்டு விளங்கிட்டாலும் அந்த தலங்கள்லாம் தரிசித்து திருவாரூர் போய் திருவாரூர்ல சில நாட்கள் தங்கியிருந்து தியாகராஜ பெருமான வழிபட்டு அப்புறம் திரும்ப கலிக்காமநாயகர் வந்து அவருடைய ஊருக்கு வந்து சில காலம் நல்லா வாழ்த்து இந்த நாள்ல தான் வந்து ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்துல இறைவனோட திருவடியை அடைகின்றார் கலிக்காமநாயனார். இப்ப இந்த கலிக்காமநாயனாருடைய மனைவி இருந்தாங்கல்ல, இவங்க வந்து ரெண்டு இடத்துல வர்றாங்க. ஒண்ணு இப்ப கலிக்காமநாயனாரோட மனைவியா இருந்து கணவனார் இறந்திருக்கக்கூடிய நிலையில கூட சுந்தரமூர்த்தி நாயனாரை பாத பூஜை பண்ணி வரவேற்று எதுவுமே வெளியே காமிச்சுக்கிறாம அந்த ஒரு பதக்கம்லாம் இல்லாம பெண்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த பெரிய புராணத்து பெண்கள்லாம் நமக்கு முன்னுதாரணமா இருக்காங்க, வழிகாட்டியா இருக்காங்க. இதே பெண்மணி வந்து கஞ்சாறு அப்படின்னு ஒரு ஊர், அதுல மானக்கஞ்சார நாயனார் ஒரு நாயனார். அவர் பெரிய செல்வந்தர். அவரும் இந்த மேலாளர் தான் ஏஆர்பி குலம். அவரும் இந்த சேனாதிபதி குலத்துல. அவருக்கு இந்த காலமா குழந்தை இல்லை. அவரு அந்த பெருமானை வழிபட்டு அவருக்கு ஒரு திருமகள் போல அந்த பெண் மகவு. பெண் குழந்தையினாலே முக்தி அடையலாம். ஏன்னா பெண் குழந்தை பிறந்தா முக்தி கிடைக்காது, பெண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தாதான் முக்தி, அப்படியெல்லாம் நம்மகிட்ட ஒரு பரவலா ஒரு பேச்சு இருக்கு. பெண் குழந்தையினாலே முக்தி அடையலாம்னு சொன்னவர் நம்ம மானக்கஞ்சார நாயனாரோட வரலாறுல பார்க்கலாம். இப்ப அந்த பெண் வந்து வளர்ந்து வர்றா, தக்க மனப்பருவம் வந்துருச்சு. அப்ப இந்த கலிக்காமநாயனார் வந்து பெண் கேட்டு அனுப்புறாரு. பெண் கேட்டு அனுப்பினோடனே இந்த குளமெல்லாம் பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் குளமும் சரியா இருக்கு. ரெண்டு பேரும் இந்த மனம் பேசி அனுப்புறவங்கெல்லாம் வந்து நல்ல அறிஞர்களாக அனுப்பணுமா. இதெல்லாம் நம்ம பெரிய புராணம் இந்தம்மா வாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகுது நினைச்சாதீங்க. நான் எதுவுமே பெரிய புராணத்தில் இல்லாதது, நம்ம திருமுறைகள் சொல்லாதது, நம்ம சித்தாந்தம் சொல்லாதது நான் சொல்ல மாட்டேன். சொந்த கருத்து என்னைக்குமே சொல்ல மாட்டோம், திருமுறை இல்லாதது சொல்ல மாட்டேன். அதுபோல மனம் பேச நல்ல அறிஞர்களை அனுப்பி வைக்கணும். அப்பதான் அவங்க போய் நான் நல்ல பையங்க, அப்பா அம்மாலாம் நல்லவங்க, இது தாராளம் அவங்க பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு வச்சுருவாங்க. அப்படின்னு அறிஞர்கள்லாம் வந்து சொன்ன உடனே அப்ப இவர் பார்க்குறாரு மானக்கஞ்சாரன். சரி, நம்ம குலத்துக்கு நல்ல மணமகனா இருக்காரு, சேனாதிபதியா இருக்காரு, கலிக்காமநாயனாரை தேர்வு பண்ணி திருமணம் நடக்க போகுது. திருமணம் நடக்கிறதுக்கான நாள் அந்த நாள். அப்ப மணமகன் வந்து கலிக்காமநாயனார் குதிரையில வந்துட்டு இருக்காரு. மணமகன் வீட்டுல தான் அப்ப திருமணம், பெண் வீட்டுல தான் அப்ப திருமணம் வந்துட்டு இருக்காரு. அப்ப இங்க வந்து சாமி என்ன செய்யறாரு, கைலாயத்துல இருந்து ஒரு தவ முனிவராக வர்றார். நல்லா ஜடாமுடியோட உப்புரி நூலோட கம்பீரமா வர்றார். வந்து மானக்கஞ்சார நாயனாரோட இல்லத்துக்கு வர்றார். அடியார் வந்தா எப்படி உபசரிக்கணும்னு நம்ம பெரிய புராணம் பல இடங்கள்ல சொல்லுது. முக்கியமா நம்ம இளையான்குடி மாநாயனாரோட வரலாறுல கொண்டு வந்து மடை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆரண திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4-6 சுவை திறத்தில் ஒப்பில்லா அண்டர் நாயகர் தொண்டர்கள் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். ஒரு அடியார் வந்த உடனே அவர் இல்லத்துக்கு அழைத்து கொண்டு வந்து ஆசனத்துல இறங்கி அவருக்கு கீழே வந்து சாம்பாளம் வச்சு அவருக்கு வந்து பாத பூஜையெல்லாம் பண்ணி அவருடைய அந்த அப்பூதிகள்லாம் கேட்டீங்கன்னா அந்த நாவுக்கரசரோட பாதத்தை விளக்கி அந்த தீர்த்தத்தை எடுத்து தான் தலையில, தன்னோட மனைவி தலையில, தன்னோட குழந்தைங்க தலையிலாம் தெளித்து இல்லத்துல எல்லா இடமும் தெளித்து உள்ளும் வந்து குடித்தாருன்னு சொல்லுவாங்க. அப்பூதிகள் வந்திருக்கும் போது நாவுக்கரசர்
வந்து அப்புகைகளோட வீட்டில் அந்த மாதிரி ஒரு அடியார்களை வரவேற்கவும் இப்படி கைலாயத்திலிருந்து சாமி வந்திருக்காரு. வரவேற்று மானக்கஞ்சாரம் நாயனார் அப்போ வச்சிருக்காரு. இவர் பார்க்குறாரு. பார்த்து இங்கே என்ன மங்களமான என்ன நடக்குது, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே என்னோட மகளுக்கு இன்னைக்கு திருமணம், மணமகன் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அப்போ பெரியவங்க வந்திருந்தா மணமக்களை கூப்பிட்டு ஆசி வாங்க சொல்லணும்ல, அதெல்லாம் நம்மளோட மரபு. ஒரு பெரியவங்க வந்திருக்காங்க, முனிவர் வந்திருக்காருன்னா தன்னோட அந்த பெண் திருமணம் ஆக போன மணமகளை கொண்டு வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்றாரு. அந்த பெண் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க பார்க்குறாரு. பார்த்தோடனே அந்த பெண்ணோட கூட்டல் வந்து மிக நீளமாக இருக்கு, அடர்த்தியாக கருப்பாக நீளமாக அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏற்கனவே அவர் மார்பில் வந்து இந்த பூநூல் போட்டிருக்காரு, அது முப்புரி நூல். இந்த பெண்ணோட கூந்தல் வந்து எனக்கு கிடைச்சா இதை பஞ்சவடிக்கு ஆகும், அது வந்து ஒரு நூலாக பிரித்து போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இதில் அந்த முடியல அந்த கூந்தலில் கிடைச்சா அந்த எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு அது முப்புரி நூலுக்கு பஞ்சவடிக்கு ஆகும்னு சொல்லிட்டார். இவர் பார்த்தாரு மானக்கஞ்சாரம் நாயனாரு. உடனே உடைவாள் எடுத்தாரு. மக்களோட கூந்தலை பிடிச்சு அப்படியே அரிஞ்சு கையில கொடுத்தாரு. எப்படி பாருங்க, இதெல்லாம் யாரால முடியுமா? செயற்கரிய செய்வார் தெரியாது. நம்மெல்லாம் செயற்கரிய செய்ய ஆகாதா, செய்ய முடியாதுங்களா, பேச மட்டுமே முடியும். திருமணம் நடக்கும் போது மணமகன் வந்துட்டு இருக்காரு. துறையில வந்துட்டு இருக்காரு. ஏறுவோம் கழிக்காம நாயனார். மங்களம் நடக்க போகுது. இந்த கூந்தல் அறியுதுங்கிறது என்னன்னா அமங்கலம், மங்களம் கிடையாது. இன்னைக்கு கலாச்சாரங்களே மொட்டை போட்டுக்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மங்கள செயல் நடக்க போற வீட்டுல கூந்தலை அறிஞ்சு கொடுக்குறாருன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பெண்ணும் அதுக்கு சம்மதிக்கிறான். அவருடைய மகளாலதான் மானக்கஞ்சாரனுக்கு பெருமை முக்தி. இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சா பெண் குழந்தைய ஆண் குழந்தைய எந்த குழந்தைனாலும் நமக்கு முக்தியை கொடுக்க முடியும் அப்படின்னு மானக்கஞ்சாரன் வரலாற்றை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இப்ப இவர் கூந்தலை வாங்கினாரு. இந்த கூந்தலை அறிகிறார்ல, இதை எப்படி சொல்றாரு, பாசத்தை எல்லாம் அறிஞ்சு கொடுத்த மாதிரியா. அது மாதிரி தயாங்குடி நாயனார் போய் இந்த கீரையெல்லாம் வேறோட பறிப்பார். அது இந்த பாசங்களையெல்லாம் வேறோட பறிச்செறிஞ்ச பறிப்பார். அந்த மாதிரி இந்த பாசங்கிறது வந்து நம்மளை இறைவன்கிட்ட செல்ல விடாம தடுக்கக்கூடியது. அதையெல்லாம் அறிஞ்ச மாதிரி அறிஞ்சு கொடுத்தாராம் மானக்கஞ்சாரன். இப்ப இவர் வாங்கிட்டு மறந்துட்டாரு. அந்த கூந்தலை கையில வாங்கினவரு மறைஞ்சிட்டு உடனே விடை மேல காட்சி கொடுக்குறாரு அப்பாலோட. கூந்தலை வாங்குறதுக்கு தனியா வந்தாரு. அருள் செய்யும் போது காட்சி கொடுக்கும்போது அப்பாலோட காட்சி கொடுக்குறாரு. இப்ப இவங்க பார்த்தாங்க, அந்த கடிக்காம நாயுடு வரக்குள்ளே இந்த காட்சி மறந்துச்சு. சிவபெருமான் மறந்துட்டார். இந்த பெண்ணுக்கு கூந்தல் முன்ன போலயே வளர்ந்துச்சு. இப்ப கடிக்காம நாயனர் வந்தோடனே எல்லாரும் இப்படி எல்லாம் இருக்கும் போதே நடக்குது. இது ஏதோ தனியா அவங்கெல்லாம் நடந்துச்சு, யாருமே பார்க்காம சேக்கிலார் சொல்லிட்டாரு இந்த அம்மா படிச்சு சொல்லுன்னு நினைச்சுறாங்க. இப்படி அடியார்கள்லாம் இருக்கும்போது, இப்படி திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த நிகழ்வெல்லாம் நடக்குது. அப்ப கடிக்காமர் வந்துட்டாரு. குதிரையில வந்து இறங்கி உள்ள வர்றாரு. வந்த உடனே இந்த பரிசலங்கள் இந்த அடியார்கள்லாம் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் தாமதமா வந்துட்டீங்க, கொஞ்சம் நீங்க முன்னாடி வந்திருந்தீங்கன்னா சாமி வந்து இந்த பெண்ணோட கூந்தலை வந்து கேட்டாரு, அறிஞ்சு கொடுத்துட்டாரு மானக்கஞ்சாரன். வாங்கிட்டு அவருக்கு விடை மேல காட்சி கொடுத்தாரு. அப்பதான் அந்த பெண்ணுக்கு கூந்தல் வளர்ந்து. அப்ப வந்து மானக்கஞ்சாரன் இவர் ஏகோன் வந்து கவலைப்படுறாரு, நம்ம கொஞ்சம் முன்னாடி வராம போயிட்டோமே, இந்த அற்புதங்கள்லாம் நிகழ்ந்துருக்கு, சாமி வந்து விடை மேல காட்சி கொடுத்துருக்காரு, கைலாய காட்சி, அதை நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து அழைத்து கொண்டு போய் தான் அந்த பெருமக்களை குடியில இருக்காங்க. அப்பதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்ப எதுக்காக நம்ம இதை சிந்திக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பெண்மணி தன்னோட பிறந்த வீட்டிலையும் பெருமை சேர்த்து
தன்னோட புகுந்த வீட்லையும் பெருமை சேர்த்து, 2 இடத்துலையும் பெருமை சேர்த்த பெண்களோட பேரனாலே நமக்கு தெரியாது. பிறந்த வீட்டுல தந்தையாக கூந்தல் யாராவது நறுக்கணுமா இல்லையா? திருமணம் ஆகும் போது மணமகன் வச்சுட்டு இருக்காரு, இப்படி கூந்தல் அறுக்கிறீங்களையாப்பான்னு கேட்கணுமா இல்லையா? அதுக்கு வந்து அரும்பு அடியாருக்கு போகுது, அவருக்கு பஞ்சவடிக்கு ஆகும் சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த கொடுத்துது அந்த பெண். இங்கேயும் வந்து கணவனார் இறந்து கிடக்காரு, நாயனார் வந்துட்டாரோட பாதபூசம் பண்ணி, அப்ப எந்த ஒரு வைராக்கியம் அந்த பெண்ணுக்கு. மானத்தந்தார் நாயனாரோட மகள் தான் ஏகோடு கலிக்காம நாயனாருடைய மனைவி. புகுந்த வீட்டுக்கும் பெருமை சேர்த்து பிறந்த வீட்டுக்கும் பெருமை சேர்த்த அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி இந்த அம்மா. இப்ப இந்த வரலாறுகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இருந்து என்ன அப்படின்னா, பெண்கள் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெரிய புராணம் சொல்லுது. இந்த புராணங்கள்லாம் எதுக்கு நம்மளை ஐயா கொடுத்து சிந்திக்க வைக்கிறாரு, எதுக்கு குருமூச்சையெல்லாம் அவங்கெல்லாம் நடத்துறாங்கன்னா, நாயன்மார்களோட வரலாறை நம்ம பேசிட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்காக இல்லை. இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லணும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அக்கா அவங்கெல்லாம் திருமுறையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும். எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டோம். ஏன்னா இப்போ பூரா வேலை நாட்டு கலாச்சாரம் வந்துருச்சு, வழிபாடே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஏதோ பழையாளுங்க வேலை வெட்டி இல்லாதவங்க தான் அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, திருவாசகம் பாடுறது, அந்த மாதிரி இதில் இருக்கிறாங்க. இதை நம்ம பாரம்பரியத்தை, நம்ம வழிபாட்டு முறைகளை, நம்ம வாழ்க்கை முறைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம. அதனாலதான் நம்ம இந்த அம்மையாருடைய வரலாறு நான் பல தடவை சிந்திச்சு பார்ப்பேன். எப்படி இந்த பெண்ணால முடிஞ்சது? யாருக்குமே ஒரு கணவனார் இறந்துருக்கும் போது எப்படி, அதே மாதிரி தான் அப்பூதியடிகளோட இல்லத்திலையும் திருநாவுக்கரசர் உணவெடுக்கிற பொழுது அந்த மாதிரிதான் அப்பூதியடிகளோட அந்த மூத்த திருநாவுக்கரசு பாப்பூத்தி இறந்த உடனே மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவரு சாப்பிடாம போயிடுவாரோ அப்படின்னு. அப்ப இவங்களோட அந்த மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, வந்த அடியார உபசரிக்கணும், நம்ம வீட்டுல நடந்த துக்கத்தை வந்து அவங்களுக்கு காட்டக்கூடாது. இதெல்லாம் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தா நம்ம என்ன செய்யறோம், வெளியில போய் வீட்டுல அப்படியா இப்படியா பேசக்கூடாது. நம்ம பெரிய பாடம். அது மாதிரிதான் நம்ம திருநீலகண்டரோட வரலாறுலாம் நமக்கு அதான் சொல்லுது. கணவன் மனைவி 25 வயதுல சபதம் போட்டு 70 வயசு 80 வயசு வரைக்கும் இருக்காங்க. ஒருத்தர் தொடாம வாழ்றாங்க. அதை அந்த அம்மா வெளியில வந்து சொல்லிச்சாங்கன்னா சொல்லவே சொல்லாது, தெரியாது யாருக்குமே. ஆதியாடியில கண்டத்து அலங்காரம் கொண்டாடும் பேரியா ஆணை கேட்டு பெரியவர் பேசி நீங்கி ஏதியா போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதராதம்மை என்ற பணத்திலும் தீண்டேன்னு இந்த அம்மா சபதம் போட்டு சிவர் போய் தவறு செய்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்டன் வந்து ஒரு பணத்தை விட்டுட்டு ஒரு காசி விட்டுட்டு போயிட்டு வந்தாரு. தெரிஞ்சு போச்சு. இந்த அம்மா வந்து கோபம் மாறி எம்மை தீண்டக்கூடாதுன்னு இருந்துச்சு. இவர் தீண்டாம இப்படியே ஒரு சின்ன ஒரு அறையில 8 கட்டு, இதுல 25 வயதுல சபதம் போட்டது, 80 வயசுல சாமி வர்றாரு, திருவோடை கொடுத்து வச்சிருக்க சொல்றாரு. திருவோடை மறைச்சிட்டாரு அவரே. திருவோடை கொடுன்னு கேட்கும்போது திருவோடு இல்லை, வழக்காடு பண்றதுக்கு போறாரு. நீ என்னோட ஓட தலைவாண்டு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்கும்போது அப்போ கூட என்ன பண்றாங்க சொல்லலை. ஒரு தண்டை எடுத்துட்டு வந்து ஆளுக்கு ஒரு பக்கமா மூழ்கிதான் அந்த இன்னும் நீங்க தில்லைக்கு போனீங்கன்னா இளமையாக்கினார் கோயில் இருக்கும். அந்த திருநீலகண்ட நாயனாரும் அவங்க மனைவியும் மூழ்கின இளமையாக்கினார் கோயில் இருக்கு. அந்த குளம் இருக்கு, இன்னும் அதெல்லாம் நீங்க போய் பார்க்கணும். அப்போ கூட ஆளுக்கு ஒரு தண்டை பிடிச்சிட்டு தான் மூழ்குறாங்க. அப்போயும் சாமி சொல்றாரு, போய் சொல்றான் பாருங்க, இவன் கையை பிடிச்சி மூழ்குன்னா தண்டை பிடிச்சி மூழ்குறா பாருங்க. அப்பதான் வேற வழி இல்லாம சொல்றாங்க, நாங்க 25 வயதுல சபதம் போட்டது இப்ப 80 வயது வரைக்கும் ஒருத்தருக்கு
ஒருத்தர் தீண்டாம நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நல்லது கெட்டதுகளை போய் வெளியில் போய் தண்டோரா போட்டு சொல்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. பெரிய புராண கருத்து இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய புராணம் பேசுறது அதுக்காக அது மாதிரி வாழணும் நாமளும் அப்படிங்கிறது தான் நம்ம புராணங்களை பேசுறது. இப்போ நம்ம முனையிடுவாருக்கு கோயில் கொஞ்சம் கட்டியிருக்காங்க. அதனாலதான் நம்ம இங்க வந்து ஒன்று கலிக்காம நாயனார் இருந்துச்சு, சுந்தரமுத்தி நாயனார் இருந்துச்சு, மானக்கஞ்சார நாயனார் இருந்துச்சு. இத்தனை நாயன்மார்கள் நம்ம சிந்திக்கிறோம். நாயன்மாருக்கு கோயில் இருக்க போய் தான் நம்ம இங்க வந்து நம்ம சிந்திக்கிறோம். ஐயா அவங்கெல்லாம் முதல் கோயில் வந்து அங்க அமைஞ்சிருச்சு, மாணிக்கவாசருக்கு. நம்ம அண்ணாமலை தாத்தா வந்து முதல்ல மாணிக்கவாசருக்கு கோயில் கட்டி திருவாசகம் தான் இங்க பாடணும். எல்லாத்துக்கும் சன்னதிக்கு திருவாசகம் வச்சிருப்பார். பிள்ளையா இருக்கா முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளை வச்சிருப்பார். ஒவ்வொரு சன்னதிக்கும் தஷ்டாமூர்த்தியா நன்றாக 4 பேருக்கு 4 மறைகள் உட்பொருளை வச்சிருப்பாரு. ஒவ்வொரு சன்னதிக்கும் திருவாசகத்தை பாடல் வச்சிருப்பாரு. அப்படி அவர் அங்க கட்டிட்டு இங்க வந்து சொன்னா நம்ம அடியார்களுக்கு தான் கோயில் கட்டணும் அப்படின்னோடனே இங்க இருக்க அடியார்கள்லாம் அது 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த 63 நாயன்மார்களுடைய பேரையும் குழுக்கள் முறையில் எழுதி போட்டு அதுல நம்மளுக்கு முனையிடுவார் நாயனாருடைய பேர் வந்து அதனால முனையிடுவாருக்கு அந்த கோயில் கட்டியிருக்காங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா 63 நாயன்மார்கள்ல 13 பேர் வேளாளர் இருக்காங்க, அவங்கள மட்டும் எழுதி போட்டிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்து கேட்டேன். அவர் சொல்லிட்டாரு அப்படியெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் 63 பேரை எழுதி போட்டு அதுல வந்தவர் தான் முனையிடுவார். முனையிடுவார் எப்படிப்பட்டவர்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வீரர். போர் முனையில போய் வெற்றி பெற்று யார் பக்கம் நீதி இருக்கோ அவங்க பக்கமாக போய் நிற்பார். 2 மன்னர்களுக்கு போர் நடக்குது. அதுல ஒருத்தர் தோல்வியை தழுவிட்டாருன்னா பார்ப்பாரு, இவர் பக்கம் நியாயம் இருக்கு, இவருக்கு தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அந்த நியாயம் இருக்க ஒரு பக்கத்துல போய் அவர் கூட இருந்து போர் புரிந்து அவரை வெற்றி அடைய வச்சு அதன் மூலமா கிடைக்கும்ல வருவாய் கிடைக்கும்ல அதை வச்சு அடியார்களுக்கு அட்டப்பாடிக்கு செய்யணும். அவர் தான் முனையிடுவார். அவருக்கு தான் நம்ம இங்க கோயில் நம்ம மாவட்டத்துல மிகப்பெரிய புண்ணியம். பல தடவை நம்ம வந்து இந்த நாயன்மார்களுடைய வரலாறு சிந்திக்கிறதுக்கு நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம்னா மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய வாக்கியம் இருந்தாதான் நம்ம நாயன்மார்களை சிந்திக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வர முடியும். ஏன்னா அந்த பெரிய புராணத்தை கேட்கணும் பேசணும் அப்படின்னா பல பிறவிகள்ல புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் பெரிய புராணத்தை பேச முடியும், கேட்க முடியும். இன்னைக்கு வந்து நம்ம கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நம்ம நடிக்காம நாயனார், நம்மளுடைய முனையிடுவார், நம்ம நாயன்மார்கள், நம்ம அவங்களோட குருவர்கள் திருவர்கள் இருக்க போய் தான் நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்க மாட்டோம். நம்ம வழக்கமா பண்ற வேலையவே நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த நாயன்மார்கள் வரலாறு நம்ம காது வழியா போய் இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்களே, நம்ம முன்னோர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னு நாமளும் அதுபடி வாழணும்னு முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் இந்த வழிபாடு.